ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் முயல் கறி வச்சு கிரேவி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக எப்போவுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கும். நிறைய பேருக்கு இதோட டேஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்மெல்லு தெரிகிறதுனால அது தெரியாத அளவுக்கு இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முயல் கறி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு வேக வைக்கலாம். இப்போ இந்த குக்கரில் முயல் கறியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருவோம். இந்த உப்பு ஓரளவுக்கு நான் பாதிக்கு மேலேயே நான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது நம்ம மட்டனுக்கெலாம் சேர்க்குற மாதிரி அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், சீக்கிரமாக வெந்துடும். அதனால் 1 கப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டுறலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இந்த முயல் கறிக்காகவே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். அந்த முயல் கறியோட ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அந்த சோம்புன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டையும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். இது கொஞ்சம் செவந்து வர மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிடலாம். இப்போ இதையும் லைட்டாக வறுத்து விட்டுருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். இந்த மசாலா நம்ம முயல் கறிக்கு கடைசியில் சேர்க்க போகிறோம். நான் இப்போ பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நமக்கு வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாகினதும் அதில் ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக அன்னாசி பூ எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். நான் இதை சேர்த்ததை காமிக்க முடியலை, அதனால் இப்படி மொத்தமாக காமிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துட்டு இதில் ஒரு 4 பல்லாரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் பல்லாரி தான். நீங்கள் நல்லா பெரிய சைஸ் பல்லாரியாக இருந்தால் ஒரு 3 இருந்தாலும் போதும். இதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துருவோம். அப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட போகிறேன். பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கீரைனா அதில் உள்ள விதைகள் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் அப்படி முழுசாகவே சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட நல்ல பெரிய சைஸ் தக்காளியில் 2 தக்காளி பழம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் பாருங்கள், அது விசில் இறங்கிட்டு அதை எடுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். அதில் தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியோடையே சேர்த்துருவோம். ஏன்னா நம்ம இது கிரேவியாக தான் வைக்க போகிறோம், அதனால் தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சிட்டோங்கிறதுனால இதுக்கு மேலே நமக்கு அதிகமான நேரம் ஆகாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம மசாலாக்கள் சேர்த்துடலாம். இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன், நம்ம கடையில் வாங்கினது தான். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏற்கனவே உப்பு ஓரளவுக்கு சேர்த்துருக்கோம். கடைசியில் உப்பு பத்தாதுன்னா நம்ம பார்த்து சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த மசாலாக்கள் கறியோட சேர்ந்து வரும். மூடி போட்டு நம்ம அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி சுற்றி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சேர்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, தேங்காய் பிடிக்கும்னா சேர்த்துக்கிடுங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கறி நல்லா வெந்துட்டு இதில் தேங்காயை சேர்த்துருவோம்.
தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து இதை கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ கடைசியில் இது உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பத்தாதுன்னா உப்பு சேர்த்துக்கிடுங்க. நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க, அதையும் இந்த டைமில் வந்து சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது, அதை அப்படியே நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த முயல் கறியை பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கடைசியில் வந்து கொஞ்சம் மிளகு சேர்க்குறது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ஸ்மெல்லும் தெரியாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மற்ற மசாலாக்களை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கடைசியில் இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிட்டு கடைசியில் கொஞ்சம் மல்லி இலை தூவி அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக ரெடி ஆகிட்டு முயல் கறியில் ஸ்மெல்லு தெரியுங்கிறதுனாலே நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே தெரியாது. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.